ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமத். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு சிட்டியில் ஒரு பர்சன் இருந்திருக்காரு. அது ரொம்ப டிஸ்ஹார்ட்டனாக இருந்திருக்காரு, கொஞ்சம் சோகமாக இருந்திருக்காரு. இவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஆனால் நமக்கு ரிசல்ட் என்ன ஒன்று கிடைக்கவே மாட்டேன்னுதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னா இங்கே ஒரு சாமியார் இருப்பார், அவரை போய் பார்த்து பேச, அது குருஜி உனக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாருன்னு. நேராக போய் குருஜிகிட்ட சொல்லியிருக்கான், ஐயா இந்த மாதிரி இருக்குது லைஃப், என்ன நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் ரிசல்ட் என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எந்த ஃபீல்டில் போகணுன்னு தெரியல அப்படின்ற. குருஜி சொல்வார், ஒரு சீடை கொடுத்து இதை வந்து பேம்பு ட்ரீ, இந்த பேம்புவை என்ன பண்ணு அப்படின்னா வளர வை, இது வளர்ந்து வரும்போது உனக்கே என்னன்னா அந்த ஐடியா உனக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பர்சன் போய் பேம்புவை நட்டுட்டார். டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காது. தண்ணி ஊற்ற ஊற்ற எதுவுமே என்னென்னா அதில் எந்த சேஞ்சஸுமே தெரியல, ஆனால் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்குது. டே போகுது, 1 year ஆகிடுச்சு. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கலை. ஆனால் நெக்ஸ்ட்டு 90 days பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேம்பு வந்து சடன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வளர்ந்து நல்ல ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு. இப்போ குருஜிகிட்ட வந்து மறுபடியும் சொல்லியிருக்கான், குருஜி அது வளர்ந்துருச்சு, ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே, இது மூலமாக நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்றாரு. இந்த 1 year தான் நீ தண்ணி ஊற்றினியே, தண்ணி ஊற்றும்போது உனக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு. இல்லை ஜி எதுவுமே தெரியல குருஜி, அப்படியே தான் பார்க்க இருந்துச்சு, அதுக்கு நீ தண்ணி ஊற்றாமல் விட்டேயா அப்படின்னாரு. இல்லை ஜி நீங்கள் வளர்க்கணும்னு சொன்னீங்க, சரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ டெஃபினட்டாக என்னாச்சு அப்படின்னா அந்த 1 year முடியவும் அது என்னாச்சு அப்படின்னா நல்லா என்னாச்சு அப்படின்னா வளர்ந்துருச்சு அப்படின்னு. இதே தான் இப்போ நீ எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்க, உனக்கு என்ன தெரியல அப்படின்னா ரிசல்ட் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு ப்ராசஸ் உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உன்னோட ரூட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. டைம் வில் கம், இந்த பேம்பு மாதிரி நீயும் என்ன பண்ணுவ அப்படின்னா மேலே போய்கிட்டே தான் இருப்ப. ஸோ இந்த இடத்துல உன்னோட ஹார்ட் ஒர்க்கை விடாத, உன்னோட பொறுமையும் என்ன பண்ணாத அப்படின்னா விடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே ஸ்டோரி நமக்கும் பொருந்தும். எப்பயுமே நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். எஃபர்ட் போட்டோன்னு ரிசல்ட் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சம் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். பொறுமை, ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.